வணக்கம். தருமபுரி டைம்ஸ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தருமபுரியில் இரட்டை கொலை, சொத்து தகராறா, உறவினர்கள் தலைமறைவு, தீவிர விசாரணையில் போலீசார். தருமபுரி மாவட்டத்தில் சொத்து தகராறு காரணமாக அக்கால் மற்றும் தம்பி கழுத்தறுக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை செய்யப்பட்டவர்களின் அக்கா குடும்பத்தினரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே உள்ள தகலூர் கிராமத்தைச் சேர்ந்த நஞ்சம்மாள் மற்றும் அவரது தம்பி மாதேஷ் ஆகியோர் நஞ்சம்மாள் வீட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். இதுகுறித்து தகவல் கிடைத்த அதியமான் கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இருவரின் உடல்களையும் போலீசார் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் இருந்து முக்கிய தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் குடும்பத்தினருக்குள்ளே நீண்ட நாட்களாக வந்த பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை இந்த இரட்டை கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எடுத்துள்ளது. கணபதி ராமன், சாலம்மாள் தம்பதியினரின் குடும்பத்தில் நாகம்மாள், நஞ்சம்மாள் மற்றும் மாதேஷ் ஆகியோர் வசித்து வந்த நிலையில் அரை ஏக்கர் பூர்வீக நிலம் தொடர்பாக குடும்பத்துக்குள் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நஞ்சம்மாள் தனது கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பிறகு குடும்பத்தின் மூத்த சகோதரர் நாகம்மாளின் கணவர் சுப்பிரமணி மற்றும் சில குடும்பத்தினர் வீடுகளை பூட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது. அவர்களை கண்டுபிடித்து விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த கொலையின் பின்னணி முழுமையாக தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர்.